ஆல் வெல்கம் டு ஷான்ஸ்ரீ விலாக்ஸ். என்னடா காலையிலே கோலம்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பரபரப்பாக இருக்கும்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம வீட்டில் விசேஷம். என் தம்பி சிவாக்கும் அவனோட ஒய்ஃப் இலக்கியாக்கும் தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக காலையிலே எழுந்து கதை பேசிகிட்ருக்கோம், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே. இலக்கியா வீட்டிலேருந்து எல்லோரும் 10 மணிக்கு வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அந்த சீர்தட்டெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி என் பையனும் பாருங்கள், ஒரு ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கான். இவங்க என்னோடய அத்தை, இது என்னோடய அண்ணி, பின்னாடி இருக்கிறது பெரியம்மா, அது என் அண்ணா பொண்ணை வீடியோவில் காமிக்காதன்னு பெரியம்மா சொல்கிறாங்க. பட் அது பிறந்த அன்னைக்கே வந்துருச்சு. அப்படி பிடிச்சிக்க. ஆமா, தெரியுதா? எங்க நீ கேமரால பாரு. கையை வச்சு மறைச்சிட்டாங்க. இல்ல எடுக்கலாம். ஓகே, இதுக்கு மேல கேரி ஆன். இவங்க தான் எங்களோட பூமணி அம்மாச்சி, அதாவது என் அம்மாவோட அம்மா. நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷத்துலேயும் அவங்க இருப்பாங்க. என்னோடய கார்த்தி வீட்டுக்கு வந்த எல்லாத்துக்கும் சந்தனமும் குங்குமமும் கொடுத்துட்ருக்காங்க. என் பெரியப்பா கார்த்திக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விட்றாங்க. கல்யாணம் அன்னைக்கு கட்டின தாலி கயிறில் இருக்க தாலி, மணி, குண்டெல்லாம் எடுத்து செயினில் கோக்கணும். ஸோ அப்போது அந்த தாலி கயிறை கழட்டுறப்போ கழுத்து வெறுமனையாக இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு தாலி கயிறை போட்டு விட்டுருக்காங்க அம்மாச்சி. கல்யாணத்தன்னைக்கு போட்ட முடிச்ச எங்களால் அவுக்கவே முடியலை. நானும் அம்மாச்சும் முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் என்னோடய அண்ணி தான் வந்து அந்த முடிச்ச ஃபுல்லாக கழட்டி முடித்தாங்க. அப்படிதான் 32 பொண்ணு தெரியுமா? சரி. ஒரு வழியாக கல்யாணத்தன்னைக்கு கட்டின தாலியை வந்து கழுத்துலேருந்து எடுத்துட்டோம். ஏன்னா அதில் இருக்க குண்டு, மணி, தாலி எல்லாத்தையும் நம்ம தங்க செயினில் கோக்க போகிறோம். அதுக்காக இப்போ எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ண போகிறாங்க. தாலி செயின் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இப்போது அளவெடுத்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்தளவுக்கு கயிறு சேர்க்கணும் அப்படின்னு. எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அந்த தாலி கோக்கிற சீனை. பட் நானும் இலக்கியாவை மட்டும் வேறு ஏதோ கதை பேசிகிட்ருக்கோம். என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியலை. என் பையன் பாவமாக நின்று பார்த்துட்ருக்கானே. தங்க தாலி செயினில் தாலி, மணி, குண்டு, காசு எல்லாமே கோத்தாச்சு. இப்போ அதுக்கு சந்தன குங்குமம் அப்புறம் மல்லிகைப்பூ வச்சு ஃபுல்லாக அதை ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த சீன், பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ளை இந்த தாலியை போட்டு விடுறது தான். இலக்கியாவோட அக்கா எல்லாருக்கும் அர்ச்சனை போடுறதுக்காக பூவும் அரிசியும் கொடுக்கறதுக்காக போனாங்க. பட் அதுக்குள்ளே இங்கே செயினே கழுத்தில் மாட்டி விட்டுட்டாங்க. இனி வீட்டுக்கு வந்திருக்க எல்லா சொந்தக்காரங்களும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்தனம் குங்குமம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
ஆசீர்வாதம் பண்ணி முடித்தவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து சின்ன தேங்க்யூ பேக் கொடுத்தோம். வரேன் வரேன் தரல. பார்த்தா தான் விடுவேன் உடனே அங்கே பாரு. அவ்வளோ வருது. வந்த சொந்தக்காரவங்க எல்லாரும் மணமக்கள் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க பொண்ணு மாப்பிள்ளைய. அங்கே போனதும் பூஜை ரூமில் பொண்ணு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்பாவோட அப்பா அம்மா பாப்பாத்தி ராமசாமி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம். யோபி எப்படியே கரெக்டாக பத்திரமா கரெக்ட் பண்ணி வச்சிருங்க. விருந்து ஆரம்பித்ததும் எல்லாரும் பரிமாற போயிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு கடைசி பந்திக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சிறப்பாக ஃபங்க்ஷனை முடிச்சு விட்டாச்சுங்க. பாய்ங்க.